இந்த டோர்னமெண்டோட அனதர் ஒன் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் மரமங்கலம் ஏசிசி வர்சஸ் எல்லைப்பட்டி. எல்லைப்பட்டிக்கு திருச்சி பிளேயர்ஸ் வர்றாங்க. மரமங்கலம் சிவகங்கை வர்சஸ் திருச்சி அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரஞ்சித் ஓடி பேட்ஸ் பண்ணா தீபன். ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சாங்க. தீபன் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மேட்சை. செகண்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை பின்னாடி இந்த பிள்ளை ரெடியாக இருக்கணும். நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சிங்கிள் ஓடி பேட்ஸ் பண்ணா இருந்தால் சந்திரவான் சை சூப்பராக பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு. பிகைண்ட் ஸ்டம்பில் ரெடியாக இருக்கணும். பொங்கராஜ் இருக்காரு கீழே. நல்லா ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரஞ்சித் தீபன் சூப்பராக அடிச்சாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போகும். கிளாசிக்காக அடித்தார். பட்டமாக மட்டும் திருப்பிக்கிட்டு அப்படியே பேட்டை விட்டார். சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. பவுண்டரி போயிருக்கு. தீபன் பேட்லேருந்து வர அனதர் ஒன் பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் மறிச்சு அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் போணுச்சு. இந்த முறை ஒரு பவுண்டரி போயிடுச்சு. மூணாவது பவுண்டரியை முதல் ஓவர்லேயே இங்கே பதிவு பண்ணுறாரு. முதல் ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க திருச்சி எல்லைப்பட்டி. செகண்ட் ஓவர் பட கொங்கு போன மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. வந்துருக்கு. சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவரில் 3 பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் தீபன். இந்த முறை சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியுங்க. 4வது பவுண்டரி எங்க பதிவு பண்றாரு தீபன். எங்கெல்லாம் ஃபீல்டர் இல்லையோ அங்கெல்லாம் தெளிவாக அடிக்கிறதுக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் 1 2 பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி வந்திருக்காரு. சூப்பரான ரன்னிங். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்கான ட்ரை உடம்புல தான் பட்டு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காங்க. தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரி போயிருச்சுங்க. பவுண்டரி தெளிவாக பாலுக்கு ரியாக்ட் பண்ணி அடிச்சாரு ஒரு பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்துச்சு. நம்மளை எடுக்கல. அதன் காரணமாக ஒரு ரன் ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக. 2 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க எல்லைப்பட்டி திருச்சி. பழனி முதல் 2 ஓவர் 13 ரேட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக பின்னாடி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 2 ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச் வாய்ப்பா சரியான ஹைட்டு போயிருக்கு. ஃபீல்டர் ஓடி பேசணும் வந்தால் சந்துரு அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஸ்னீ பேட்ஸ்மேனா எங்கள் மணி அல்லையோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாரு. சூப்பரான ஸ்டாப்புங்க. 6 போக வேண்டியதை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு 5 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸலண்டான ஃபீலிங் அஃபர்ட். அவரோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா பவுண்டரி பார்த்தா பவுண்டரி போயிடுச்சு. தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணுறாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த இடத்துல ஃபீல்டர் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நகர்ந்து போய் கரெக்டாக ஆடுறாரு தீபன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை படலை. அப்போ டாட் பால் பாஸ் ஒன் மோர் வெரைட்டி ஆடி இருக்காரு. கையில் போங்க சரியான பாஸ் எடுத்து உடனே த்ரோ அடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு ரன் ஓடினாங்க. இங்கே 2வது ரன் ஓட்டாங்க. சரியான பாஸ் ஆகிருக்காரு மணி ரன்னிங்ல. 3 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் படம் எங்க சூர்யா ஸ்ட்ரைக்ல மணி. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் மட்டும் போயிருக்கு. விக்கெட்டாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மணியோட விக்கெட் தான் இங்கே பறி போயிருக்கு. பெஸ்ட் பேட்ஸ்மேனா இளையராஜா. ஆக்சுவலாக எல்லைப்பட்டி விளையாடும் போது ஃபர்ஸ்ட் மேட்ச் சாப்பிட போயிட்டோம். அந்த மேட்ச்சில் மரண காட்டியிருந்தாருங்க. கிட்டத்தட்ட 40 ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணியிருந்தாரு. 46 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் இளையராஜா. அவளோட நெக்ஸ்ட் ஒன் நேரு போயிருக்கு. சரியான கணக்கு 1 2 மாத்திராங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் பாஸாக விரட்டி வந்தாராங்க சேக். அதன் காரணமாக ஒரு ரன் ஸ்டாப் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சுங்க. நல்ல டேக்கன். இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போனேன். தீபன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பிரசாந்த் 3-6 ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். சூர்யாவோட நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் பால் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. இளையராஜா பெரிய சாட் போயிருக்காரு. சூப்பராக அடிச்சிருக்காரு. தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரான 6 இளையராஜா பேட்லேருந்து வர முதல் 6 இந்த மேட்ச்சில் அடிக்கிற முதல் 6. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனார். நல்லா
தெளிவாக கேட்ச பிடிச்சிருக்காரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. நல்லா பேட்ஸ்மேன் இளையராஜா சுச்சிகர் திரும்பி தன்னோட விக்கெட்டை பறிகொடுத்து வெளில போறாரு. நெக்ஸ்ட் சொன்னாங்க பழனி பேருக்கு பக்கத்துல போட்டு பாஸ்டா வந்திருக்காங்க பழனி. நல்ல ஸ்டாப் சிங்கிள். 4 ஓவருக்கு 46 அடிச்சிருக்காங்க எல்லைப்பட்டி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் படம் எங்கள் பழனி ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டுருக்காரு. சரியான பேசு ஃபர்ஸ்ட் பாலே டாக்டரோட பாலோட செகண்ட் ஒன் 100ல தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான கேட்சா நல்ல டேக்கன பொங்கராஜ் தெளிவாக கேட்ச பிடிச்சிருக்காரு. வெயிலே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பால் டாட்டு 2வது பால் விக்கெட். இந்த ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் பழனி எக்ஸ்பிரஸ் சொன்னா எங்கள் கோகுல் அவளோட தேர்ட் ஒன் சுற்றிடுக்கான ட்ரை உடம்புல தான் அவளோட ஃபோர்த் ஒன் போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. அகைன் ஒரு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு பழனி. பாலோட ஃபிஃப்த் ஒன் ஃபுல்லாக மறுக்கி காலில் தான் பட்டு பேட்டில் படலை பட்டு தான் செக் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே விக்கெட் அங்கே இங்கே விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் 1 பால் மணி ஆன் ஸ்ட்ரைக். மாற்றுவாங்க. அகைன் ஒரு விக்கெட்டுங்க. எக்ஸலன்ட் ஓவர் சீனியர் பவுலர் பழனி. வட்டன் ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. டெத் ஓவர் ஆகிங்க கடைசி ஓவரை நல்லா போட்டிருக்காரு. 5 ஓவருக்கு 48 அடிச்சிருக்காங்க. 49 டார்கெட். 1 ஓவரை போட்டால் பழனி 2 ரன்னுக்கு சூப்பராக போட்டிருக்காரு. கண்டிப்பாக மேட்ச்சு பரபரப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகுது. கடைசி ஓவர் வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 டீம்லையுமே இந்த பக்கம் பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அந்த பக்கம் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 10 ரன் ரேட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பரபரப்பாக போகும் மேட்ச்சு. எபிசோட் ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் தீபன் லாஸ்ட்டாக சீமன் டோர்னமெண்ட்டில் செமிஃபைனலில் அப்படியே மேட்சோட மொமெண்ட் தான் சேஞ்ச் பண்ண பவுலர். ஓடிங் பேட்ஸ்மேனாக எங்கள் சரவணன் சைட்லையும் நான் சைக்கில் மணி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே பேட்டில் நிற்க சூப்பர் டேக்கருங்க பிரசாத். சரியான கேட்ச பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரோட எங்கள் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் சூர்யா பாலோட செகண்ட் ஒன் தரையில சரியாக போயிட்டு அங்கே பீட்டர் நல்ல சாப்பாட்டாங்க ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ராக் போட்டுருக்காருங்க. சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் அகைன் ஃபீல்டர் கையில் தான் போகும். ஃபாஸ்ட்டாக ஒரு ரன் ஓடிட்டாங்க தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலை போட்டாங்க ஒரு ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் கண்டிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் வெரைட்டி பாலுக்கு போயிருக்காரு. பின்னாடியே போனார். ஆனாலும் கேட்ச் எடுக்கலாம். இந்த மாதிரி கேட்சை பிடிச்சா அணியை ஒரு அடி முன்னாடி எடுத்து அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க. முதல் பவர் பிளேலே எங்கள் மரமங்கலம் ஏசிசி. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா எங்கள் ரோலக் சூர்யா பவுலர் பிடிச்சாங்க. வெளியில் இருந்துதான் விக்கெட்டாக மாறி இருக்கும். ஸ்டெம்பில் அடித்து பந்து இந்த பக்கம் போன காரணத்தினால ஒரு ரன் ஓட்டாங்க. 2வது ரன் வராங்கன்னு பார்த்தா ஸ்டாப் ஆகிட்டாங்க ஒரு ரன்னோட. இதோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. தீபன் டாமினேட்டாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பவர் பிளேல 2 விக்கெட் எடுத்து எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. முதல் ஓவருக்கு 3 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட்லேருந்து மரமங்கலம் ஏசிசி. செகண்ட் ஓவர் பட எங்கள் பழனி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சிங் வாய்ப்பா 2 பில்லருக்கு நடுவில் தான் பண்ணி பார்ப்பாங்க. நல்லா செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா 6ங்க தாண்டி போயிருக்கு. பிடிக்கவே முடியாத டிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு. சூர்யா தெளிவான ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஃப்ரீகிட் பால் கண்டிப்பாக அந்த பால் பெரிய சார் தான் போவார். ஃப்ரீகிட் அதன் காரணமாக சூப்பராக அடிச்சிருக்காருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேக் டு பேக் 2-6 அந்த 2 நோ பால் 2யுமே பனிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நோ பால் அண்ட் ஃப்ரீகிட் பால் 2 பாலையும் பனிஷ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சேஞ்ச் எலிமினி இருக்க பால் போட மணி. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலை பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் மறிச்சு அடிச்சிருக்காரு. இதுவும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பானு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க. சூப்பரான 6 3 சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு. 3 சிக்ஸுமே இந்த ஓவரில் பதிவு பண்ணியிருக்காரு. வேல்யூபிளான ஒரு 6 அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சரி பேட்டில் படலை அப்படிங்கும்போது இந்த டாட் பால் கன்வெர்ட் ஆகிருக்கு. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் மணி. பாலோட நெக்ஸ்ட் ஒன்
சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா. கேட்சை பிடிச்சா கண்டிப்பாக மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா 3 6 அடிச்ச பேட்ஸ்மேனோட கேட்சை தெளிவாக எடுத்திருக்காங்க. மணி அவர் விக்கெட் எடுத்திருக்காரு. சூர்யாவோட விக்கெட்டை பள்ளிக்கு பள்ளி மொமெண்டாக மாற்றிருக்காரு. 2 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 3 ஓவருக்கு 25 அடிக்கணும். மேட்சை எப்படி எடுத்துட்டு போகிறான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஓவர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஓவராக இருக்க போகுது. தேர்ட் ஓவர் படா ஃபர்ஸ்ட் ஓவர் பட தீவன் ஃபர்ஸ்ட் ஓவர் 3 ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. போட்டு ஒரு ரன் தீபனோட செகண்ட் ஒன் சுற்றிருக்கான அப்படிங்கும்போது டாட் பால் தான் விக்கெட்டுக்கான நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் ஒரு டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பின்னாடியே மெனக்கட்டு போயிருக்காங்க. 1 கண்டிப்பாக 2 ஓட ட்ரை பண்ணுவாங்க. நல்லா சாப்பிடுங்க. கரெக்டாக சாப்பிட்னாரு. அவர் சாப்பிடலன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காங்க. 1 2 பார்த்தா ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். 2வது ரன் கால் பண்ணியிருக்காங்க. ஓடிடுறாங்களான்னு பார்த்தா வந்துட்டாருங்க பாஸா பழனி. இந்த வயசுல இவ்வளோ பாஸா ஓடிக்கிருக்காரு பழனி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் கட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். அவரை தாண்டி போயிடுச்சு. பவுண்டரிக்கான சான்ஸாக இருக்கும். பவுண்டரி போனால் மேட்ச்சில் கண்டிப்பாக மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லும் போது கரெக்டாக ஆனாருங்க. அந்த இடத்துல பர்ஃபெக்ட் டைமிங்கில் ஆன காரணத்தினால இங்கே பவுண்டரியாக போயிருக்கு. ஒரு மாதிரி மேட்சை 50-50 மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தீபன் ஓவரில் முக்கியமாக 10 ரன் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போன ஓவரில் 9 ரன் வந்திருக்கு. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 16 முக்கியமான ஓவர். மேட்ச் ஓவர் படம் இங்கே சத்யராஜ் வந்திருக்காரு. 12 பாலுக்கு 16. ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிடுறாங்க. பாலோட செகண்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டுருக்கு. அங்கே ஃபீல்டரை தாண்டி போதுங்க. அகைன் ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்புன்னு பார்த்தா எஸ் பவுண்டரி போயிருக்குங்க. இங்கே சைஸாக மூவ் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி எடுத்துகிட்டு போய்க்கிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பழனி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிட்டத்தட்ட பாலுக்கு பால் மேட்சாக இங்கே மாற்றிட்டாரு பழனி. எப்படி இருக்கா 10 பாலுக்கு 11 அடிக்கணும். தரையாட்டு கண்டிப்பாக 2க்கான மைண்ட் செட் இருக்கும். அங்கே இளையராஜா பாஸ்டா விரட்டி வந்திருக்காரு. நல்ல ஸ்டாப். இந்த எண்ண த்ரோவை அடித்து பார்த்துருக்காங்க. ஆனால் பிடிச்சி அடிக்கிறேன் ஓட்டாருங்க. அகைன் ஒரு டபுள் ஓடி எடுக்கிறாங்க. இந்த வெயில் இந்த வயசுல சரியான பிட்னஸை மெயின்டைன் பண்ணுறாரு பழனி அண்ணன். மீனிங்கா 9க்கு 9 உடச்சு போட்ட பால் நேருக்கு நேர் அடிச்சாருங்க. சரியான 6 தரையிலே அடிக்கிறதுக்கும் ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சாங்க. ஆனால் எந்த ஃபீல்டர் லைனில் வச்சிருந்தாலும் பிடிக்க முடியாத அளவுக்கு அடிச்சிருக்காரு. பழனி பேட்லேருந்து சூப்பர்வான ஒரு 6ங்க. நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. எந்த பாலை ஆடணுமோ அந்த பாலை அடிச்சுட்டு மற்ற பாலை தெளிவாக தரையில் ஆறாரு. ஸோ மேட்சை புரிஞ்சு ஆறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மரவமங்கலம் பழனி. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலோட இந்த ஓவர் வந்திருக்கா. ரிமைனிங் 1 இருக்கு. 4 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். செட்டில்டு பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேன் உள்ள நிற்கிறாங்க. கடைசி 6 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். ஃபீல்டர் எல்லாரையும் உள்ள வச்சுட்டாங்க. பிகைண்ட் ஸ்டம்பில் அதை பவுண்டரியாக மாற்றிட்டாருங்க பழனி. அகைன் ஒரு பவுண்டரியோட இங்கே மேட்ச்லாம் வின் பண்ணுறாங்க. சூர்யா நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. 1 மேன் ஆர்மியாக இங்கே மேட்சை எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பழனி சூப்பர் இன்னிங்ஸ், ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ இவங்களுக்கு கொடுக்கலன்னா யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் சூப்பராக ஆடி கொடுத்தாரு பழனி அண்ணன். குரூஷியலான சுச்சுவேஷனில் அக்ரெசிவ் ஆடி மேட்சை வின் பண்ண வச்சாரு. அவருக்கு செல்வா சார் அவங்க கையிலேருந்து டீஷர்ட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள்.